வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு எப்படி ஒரு குவாலிஃபைடு, அதாவது ஒரு நல்ல ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடாது, இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் நமக்கு வரக்கூடிய லாஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாகவும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவுமே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டரில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ட்ரேடிங்க்கு நான் சொல்ல போகிற இந்த 4 விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே போதுமானது. ட்ரேடிங்கில் பெரிய லாஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிஸ்க்லேருந்து ரொம்பவே எஸ்கேப்டாகவே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 EMAக்கு கீழே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. EMAனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த EMA வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் டைப். உங்கள் ப்ரோக்கர் செஷனில் இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் இந்த 200 EMA வந்துட்டு நம்மளுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். இந்த 200 EMAக்கு கீழே எதுனா ஒரு ஸ்டாக், 200 or 200க்கு கீழே எதுனா ஒரு ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை என்டையராக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு லாஸ்லேருந்து உங்களை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 200 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகிற ஸ்டாக் அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலோ அதை நீங்கள் பொசிஷன் நீங்கள் எடுத்தாலோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு 95% உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் வந்து சொல்லுது. அதுவே 200 EMAக்கு கீழே உள்ள ஸ்டாக்கை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்துட்டு உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் அந்த ட்ரேடில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம EMA செக் பண்ணி அதில் 200க்கு கீழேயும் உள்ள ஸ்டாக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறதுல 4th ஸ்டேஜில் உள்ள ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த 4th ஸ்டேஜில் உள்ள ஸ்டாக்கில் நம்ம ஷார்ட்டோ இல்லை லாங் என்ட்ரியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. தட் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன அந்த 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டை வந்துட்டு 4 ஸ்டேஜாக வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுவாங்க. அதில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக அது இருக்கும், அப்புறம் ஹியூஜ் அப் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டடாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டவுன் மூமெண்ட் இருக்கும், அப்புறம் திரும்பி கன்சாலிடேட்டடாக வரும். இந்த 4 ஸ்டேஜஸ் தான் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த 4 ஸ்டேஜஸை வந்துட்டு எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை வந்துட்டு பேசிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்சிங் ஃபேஸ். தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு டாப்பிங் ஃபேஸ். 4th ஸ்டேஜ் வந்துட்டு டிக்ளைனிங் ஃபேஸ். டெக்னிக்கலாக இதை இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டிக்ளைனிங் ஃபேஸான 4th ஸ்டேஜில் பொசிஷன் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ரேட் ஸ்டாக்ஸ் தட் ஆர் மூவிங் இன் சர்க்கியூட்ஸ். ஒரு ஸ்டாக் வந்துட்டு லோவர் சர்க்கியூட்லேயோ அப்பர் சர்க்கியூட்லேயோ லாக் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்டையராக அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சஸ்பீஷியஸாகவே இருக்கும். எய்தர் வந்துட்டு அது மோனோபோலி ஸ்டாக்ஸ் இல்லை வந்துட்டு அதை ஆப்ரேட்டர் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும். அதனால தான் அது வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எய்தர் லோவரில் வந்துட்டு அது ஹிட் ஆகிருக்கும் இல்லை அப்பரில் ஹிட் ஆகிருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரேடிங் க்ளோஸ் ஆகும்போது கூட லோவர்லேயோ அப்பர்லேயோ உங்களுக்கு ட்ரிப் ஆகி, அதாவது ஃப்ரீஸ் ஆகி தான் அந்த ஸ்டாக் வந்துட்டு முடியும். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் நல்ல மூமெண்ட் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பை பண்ணிடலாம், ஆனால் செல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட்டில் ஹிட் ஆகிருக்கிற, அதாவது லோவர்லேயோ அப்பர்லேயோ ஹிட் ஆகிருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்க்குற ஸ்டாக்காக நீங்கள் வேறு ஸ்டாக்கும் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம், இந்த சர்க்கியூட் ஹிட் ஆகாத ஸ்டாக்ஸாக பார்த்துட்டு. அண்ட் 4th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேஸ்டு ட்ரேட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா அது ப்ரீவியஸாகவே முன்னாடியே நடந்துடுச்சு, அதோட ரியாக்ஷன் எல்லாமே
மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்சு கிராஃப்ஸாக இருந்தாலும் சரி, சார்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா மூமெண்ட்டும் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நியூஸாக வரும். அதே போல் தான் ஒரு குட் நியூஸாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டாட்டாவே எடுத்துக்கோங்களேன். டாட்டாவில் வந்துட்டு இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் தரப்போகிறாங்க, அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஹையாக போகுது, அந்த ப்ரைஸ் வந்துட்டு ஹையாக போகுதுன்னு ஒரு குட் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட் நியூஸ் ரீட்டெய்லரான, அதாவது எண்டு ட்ரேடரான நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான். முன்னாடியே எல்லாமே நடந்திருக்கும். பெரிய ட்ரேடர்ஸ், அதாவது பல்க் அமௌண்ட்டில் பண்ணுற ட்ரேடர்ஸ் எல்லாமே அதை பார்த்து அதுலேருந்து ட்ரேட் பண்ணினா அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்து எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து ஒரு நியூஸாக வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நியூஸ் பேஸ் பண்ணி வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டாக்கு, ஒரு செக்டார் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செக்டாரை வச்சு நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி, டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் பண்ணி முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்டாக் வந்துட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், நல்ல க்ரோத் பீரியடில் இருக்குது, இந்த க்ரோத் பீரியடில் இந்த ஸ்டாக் போக போகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் அஸ்யூம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நியூஸஸ் நம்மளுக்கு எப்போயுமே வர்றதுக்கு முன்னாடியே எல்லா மேட்டருமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நியூஸஸ் வரும். ஸோ நியூஸஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணாலே போதும். ட்ரேடிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு லாஸே வராது. ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.